அம்மா வந்து 5th படிக்கும்போது இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் தாத்தா பாட்டி அப்போ தான் வளர்த்தது எங்களுக்கு. அந்த பொண்ணு நீங்கள் தானே இந்த பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டு ஓடுனது? எஸ் சார். என்னாச்சு அது? பொண்ணுங்க ரொம்ப பாவம் தோழா. நான் வந்து 7:50க்குலாம் வீட்டிலேருந்து கிளம்பி பஸ் ஸ்டாப் போயிடுவேன். அப்புறம் பஸ் வந்துச்சு நிற்கவே இல்லை. அதனால எக்ஸாம் எழுத முடியாதுன்னு சொல்லிட்டு பயத்தில் அப்படியே ஓடி போய் பஸ் ஏறினேன் சார். மனசு மட்டும் உடையக்கூடாது பாப்பா. ஏன் அப்போ அது பின்னாலே ஓடணும்னு தோணுச்சு? என்ன எக்ஸாம் எழுத முடியலன்னா அவ்வளோதான் சார். வீட்டை நான் தான் பார்த்துக்கணும். இப்போ நான் தான் படிக்கிறதே சார் எங்கள் வீட்டில். அதனால இந்த ஒழுக்கம் தான் வாழ்க்கையில ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த பதட்டத்தோட தான் போய் பரீட்சை எழுதுனீங்க? என்ன இல்லைன்னா பிரச்சனை? கொஞ்சம் மார்க் எடுத்திருப்பேன் சார். இதுதான் அந்த பொண்ணு ஓடின காட்சி பாருங்க. சரி, இப்போ இந்த வண்டியை துரத்தி பிடிச்சி ஏறிப்புன்னு நினச்சிங்களேன், பரவாயில்ல போனால் என்ன ஒரு ஆட்டோவில் போகலாம் அப்படின்னு நினைக்கலையா? காசு நான் ரொம்ப சாதாரணமாக கேட்குற மாதிரி இந்த கேள்வியை கேட்டேன். அதை எப்படி கேட்குறதுன்னு எனக்கு தெரியல. ஏமா ஒரு ஆட்டோவில் போயிருக்கலாமே. ஆட்டோவுக்கு போக காசு இருந்தால் பஸ்ஸுக்கு நாள் இப்படி துரத்த வேண்டிய அவசியம் கிடையாது. ஆண்டவன் இருக்கான், நல்லவங்க வாழுவாங்க, கொஞ்சம் நேரம் ஆகும், அவ்வளோதான். சின்னதாக தடுக்கி விழுந்திருந்தா இந்த பொண்ணு என்ன ஆயிருக்கு? ஏன்னா அப்பாவுக்கு ஏற்கனவே அடிபட்டு குடும்பத்தை பாதுகாக்க முடியாத நிலைமையில் இருக்கு. இந்த அப்படி போய் அங்கிட்டு போன புள்ள விழுந்து கால் ஒடிஞ்சிருந்தா என்ன ஆயிருக்கு? கீழே விழுந்து மேலே வரணும். எப்படி? அதாங்க லைஃப். சேலஞ்ச் வேணும். இந்த ஓட்டம், இந்த வீடியோ நீங்களும் பார்த்தீங்க தானே? பிள்ளை இப்படி ஓடினதை பார்த்தப்போ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? என்னால் அது பார்க்க முடியல. அழுது புலம்புறதை விட சிரிச்சுட்டே வேலை கிட்டுறது நல்லது. சரியான சாப்பாடு இல்லை அவங்களுக்கு. என்னுடைய உழைப்பும் நின்று போச்சு. அந்த உழைப்பாக தான் அவங்க அது ஓடன காரணமே சார். அவங்க 2 பேர் சஸ்பெண்ட் ஆகிட்டாங்க. ரொம்ப வருத்தப்பட்டாங்க. ஒரு 4 நாளாக என்னால் ஒரு 2 பேர் சஸ்பெண்ட் ஆகிட்டாங்களாப்பா அப்படின்னாங்க. அதுதான் ஒரு வருத்தத்தில் இது வரைக்கும் இருக்காங்க. ஆக்சுவலாக ஏன்னா அந்த இதுக்கப்புறம் நடவடிக்கை எடுத்து சஸ்பெண்ட் பண்ணாங்க. ஏன் அவங்கள சஸ்பெண்ட் பண்ணதுக்கு உங்களுக்கு வருத்தம்? நம்மளால ஒருத்தருக்கு வேலை போயிடுச்சுன்னு சொல்லிட்டு. முன்ன பின்ன தெரியாத ஒரு பையனுக்காக கண்ணீர் விடுற அந்த மனசு இருக்கு, அதான் கடவுள். ஆனால் அவர் தப்பு தானே பண்ணாரு. அவங்க வீட்லேயும் இந்த மாதிரி பசங்க இருப்பாங்க. நல்லவனா இருக்கணும், ஆனா ரொம்ப நல்லவனா இருக்கக்கூடாது. பேர் என்னம்மா? சுகாஷ். இந்த பேரே அழகா இருக்கு உனக்கு வச்சதுனால. வெறி வேணும்டா. வெறி இருந்தா தான் ஜெயிக்க முடியும். இந்த பிள்ளைக்கு தான் நீங்க வண்டியை நிறுத்தல. உங்க வீட்லயும் என்ன மாதிரி ஒரு பிள்ளை இருக்குமே நினைச்ச பிள்ளைன்னு. இந்த சின்ன வயசுல அந்த எண்ணம் தோணணும் அப்படின்னு சொன்னா அந்த குழந்தை எவ்வளவு கஷ்டப்பட்டு. நமக்கு நிறைய நெருக்கடிகள் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா இந்த நெருக்கடிகளுக்கு நடுவில் நம்மை விட நெருக்கடியில் வாழும் ஒரு பிள்ளையின் வாழ்க்கையும் போயிட்டே இருக்கு. கட்டுக்கடங்காத கோபத்தை விட விட்டு கொடுக்கிற நிதானம் தான். இந்த பொண்ணு இவ்வளவு நெருக்கடியிலையும் கூட இந்த வார்த்தை சொல்றப்பதான் எனக்கு இதுதான் படிப்பே. வாழ்க்கையில ஒரு தடவை ஏமாறலாம், அதையே பழகிக்காத. ஆக்சுவலா தண்டனையை கூட ஏத்துக்கலாம், மன்னிப்பு ஏத்துக்கிறது தான் கஷ்டம். எதையுமே தனக்கு நடந்தா உணரும் போதுதான் அந்த வழியோட ஆணை என்னங்கிறது உனக்கு புரியும். அப்பா இல்லை சார். எனக்கு 8 வயசு இருக்கும்போது அப்பா வந்து ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க. அம்மா மட்டும்தான் வந்து இளநீர் கடை, ரோட்டு மேலே இளநீர் கடை வச்சு நடத்திட்டு இருக்காங்க சார். அம்மா இருக்க வரைக்கும் தான் வந்து லைஃப் லாங். அம்மா இல்லைன்னா வந்துட்டு லைஃபே மாறிடும். அம்மா நீங்க ரிசல்ட் வந்தப்ப அம்மா எங்க இருந்தாங்க? நீங்க போய் சொன்னீங்களா, கூட இருந்தாங்களா? அம்மா வந்து கடையில வியாபாரம் தான் பண்ணிட்டு இருந்தாங்க எப்பவும் போல. சாப்பிட்டியா தூங்கியான்னு அம்மாவை தவிர இந்த உலகத்துல வேற யாரும் கேட்க போறாங்க? நான் வந்து வீட்ல இருந்து ரிசல்ட் பார்த்தேன். பார்த்த உடனே ரொம்ப ஹாப்பியா இருந்தது. ஏன்னா நான் வந்து 4 சப்ஜெக்ட்ல வந்து சென்டம் எடுத்திருந்தேன். அம்மாக்கு உடனே வந்து கால் பண்ணி சொன்னேன். அம்மா வந்து அழுதுட்டு வீட்டுக்கு உடனே வந்துட்டாங்க என்ன பார்க்கணும் அப்படின்ட்டு. யோ எடுத்து எல்லாத்தையும் வேலையை விட்டுட்டு படப்படன்னு ஓடியாந்தீங்க. சந்தோஷம் தான் சார். உலகத்திலே நம்மளுக்கு துரோகம் நினைக்காத ஒரே ஜீவனுங்க அம்மா அப்பா மட்டும்தான். அவங்கள நம்பு, வேற யாரையும் நம்பாத. நான் வந்து டெய்லியுமே அம்மாவோட கஷ்டத்தை பார்த்துட்டு தான் இருக்கேன். அவங்க வந்து நாள் ஃபுல்லா வெயில்ல ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்க கையெல்லாம் பார்த்தாலே ரொம்ப புண்ணா இருக்கும். ஸோ அதை பார்க்கும்போது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்போ ஃபீஸ் எந்த அளவுக்கு நம்ம வந்து கம்மியாக ஆகுதோ அந்த அளவுக்கு அம்மாவுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுக்காக ஒரு மார்க்கும் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நினச்சி நான் வந்து படித்தேன். நம்ம மேலே தப்பு இருக்கோ இல்லையோ, ஒரு சில சமயம் நமக்கு டைம் சரியில்லைன்னா ஒரு கரடுமுரடான பாதையும் போய் தான் ஆகணும். ஸோ ஒரு மார்க் எடுக்கிற ஒவ்வொரு மார்க்கும் அம்மாவுடைய செலவையும் கஷ்டத்தையும் குறைக்கும். அப்பா அம்மா என்ன பண்றாங்க? அப்பா இல்ல சார். அப்பா தவறிட்டாங்களா? ரீசெண்டா 10 மந்த்துக்கு முன்னாடி இறந்துட்டாங்க சார். +2 படிச்சுட்டு அப்பா இறந்து போயிட்டாங்களா? சார் அம்மா வந்து விவசாய கூலி தான் சார். ஓ, அம்மாட்ட எப்படி சொன்னீங்க மார்க்க? சார் ரிசல்ட் வரப்ப நான் அம்மா கூட இல்லை சார். +2 படிக்கும் போதே அவங்க அப்பா இறந்துட்டாங்க.
இவ்வளோ மார்க் வருவான்னு நான் எதிர்பார்க்கல. நான் ஏதோ ஓரளவுக்கு எடுப்பான் மார்க் அப்படின்னு நினச்சேன். அம்மா இருக்க வரைக்கும் தான் வந்து லைஃப்லாம் சரி ஃபஸ்ட்டு தான் வந்திருக்கான், ஸ்கூல் ஃபஸ்ட்டு தான் வந்திருக்கான் அப்படி இப்படின்னு தான் நினச்சேன். அப்புறம் அவங்க ஸ்கூல் ஹெச்எம்ஏ ஃபோன் அடித்து சொன்னாங்க டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட்டு அப்படின்னு. இந்த ஒழுக்கம் தான் வாழ்க்கையில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனால் அப்பா இறந்த சோகத்தெல்லாம் தாண்டி எப்படி படிச்சீங்க? என்ன உங்களை உத்வேகப்படுத்துச்சு? கண்ணா அதான் வாழ்க்கை. எங்கள் ஃபேமிலி எப்படியாச்சும் முன்னேற்றணும் அப்படின்னு எனக்கு சின்ன வயசுலேருந்து ஆசையாக இருந்துச்சு. எங்கள் அப்பா இறந்ததுக்கப்புறம் அது அந்த சுமை எனக்கு இன்னும் அதிகமாயிட்டு. எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் உங்களை நீங்கள் விட்டுறாதீங்க. எதை தாண்டியும் நம்மளால வர முடியும். படித்தா மட்டும்தான்டா நம்மளால முன்னேற முடியும். அதுதான் சார் என்ன உத்வேகப்படுத்துச்சு. என்ன மனுஷன்? அப்பா என்ன பண்ணுறாங்க, அம்மா என்ன பண்ணுறாங்க? அப்பா இல்லை, தவறிட்டாரு 5 வயசு இருக்கும்போதே. ஓ, அம்மா மட்டும்தான் கார்மெண்ட்ஸ் போய் என்னை படிக்க வச்சாங்க. கலப்பை திருமணத்தினால என்னை வந்து ரொம்ப ஒரு சீப்பாக இது பண்ணாங்க. அந்த பேர் வந்து உங்கள் அப்பா பேர் வந்து நீ நல்லா எடுக்கணும், படித்து நீ வாழ்க்கையில் லைஃப்பில் வந்து ரொம்ப முன்னேறணும். நான் படுற கஷ்டத்தையும் அந்த வழியும் பார்த்து அவன் ரொம்ப நல்லா படிப்பான் சார். வெறி வேணும்டா, வெறி வெறி இருந்தா தான் ஜெயிக்க முடியும். 10th ஃபஸ்ட்டு மார்க் 478, 11வது 560, இப்போ 586 மார்க்கு. சேலஞ்ச் சேலஞ்ச் வேணும். அந்த மார்க்கு நான் அவங்ககிட்ட கேட்டு பின்னாடி போதுமாம்மா மார்க் அப்படின்னு கேட்டான் சார். ஏன் அப்படி கேட்டீங்க? ஆண்டவன் இருக்கான், நல்லவங்க வாழுவாங்க, கொஞ்சம் நேரம் ஆகும், அவ்வளோதான். சார் தனியாக கஷ்டப்பட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க சார். பரிசு அதுக்காக அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு சார். அதனால அந்த வார்த்தை சொன்ன ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க சார். நாம வளரணும்னு சொன்னா வாழ்க்கையில் நம்ம யோசனையை நல்லா வச்சுக்கணும். பிள்ளைக்கு என்ன செஞ்சு கொடுத்தீங்க? எனக்கு ரிசல்ட் வந்தப்பா. அவனுக்குன்னா பால் பாயசம்னா ரொம்ப பிடிக்கும் சார். சரி செய்யலான்னு வீட்டுக்கு போனேன். ஆனால் அங்கே ஒரு சின்ன சின்ன பசங்க வந்து ஆக்சிடென்ட் ஆகல, 3 பேர் இறந்துட்டாங்க, டெத் ஆயிடுச்சு. கேட்டதுமே மனசுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. எனக்கு அதில் வந்து என்ன செய்யணும்னு எனக்கு புரியல. அதனால சைலண்ட் ஆகிட்டு எதுவும் செய்யலை. அந்த இழப்பு ஏன் உங்களை அவ்வளோ தூரம் காயப்படுத்திருச்சு? இதே நீங்கள் கொண்டாடாமல் விட்டுட்டீங்க? இது நல்ல விஷயம் வந்து எப்போ என்னாலாம் கொண்டாடலாம் செய்யுது. ஆனால் அது சோக இது நடந்ததுனால எனக்கு மனசு ரொம்ப கேட்கல. முன்ன பின்ன தெரியாத ஒரு பையனுக்காக கண்ணீர் விடுற அந்த மனசு இருக்கு, அதான் கடவுள். ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அவங்களும் எவ்வளோ ஃபீல் பண்ணியிருப்பாங்க. அவன் 10th படிக்கிற பையன், அவன் தான் மார்க் ரிசல்ட்டு, அவங்க எவ்வளோ ஃபீல் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலாக தமிழ்நாடு ஏன் வளருது அப்படிங்கிறப்ப இப்போ கவர்மெண்ட் பாலிசி, எக்கானமி, நம்முடைய தனி மனித பொருளாதாரம், இதெல்லாத்தையும் தாண்டி ஒன்று இருக்குது, தமிழர்களின் குணம். நல்லவனா இருக்கணும், ஆனால் ரொம்ப நல்லவனா இருக்கக்கூடாது. ஆக்சுவலாக இந்த குணம் தான் தமிழர்களை வளர்க்குது அப்படின்னு நினைக்கிறேன். அழுது புலம்புறதை விட சிரிச்சிட்டே வேலைக்கிட்டது நல்லது. ஓ, அப்பா என்ன பண்ணுறாங்க? அப்பா மூட்டை தூக்க போவார். மூட்டை தூக்க போகிறாரு. எந்த ஊர்? காட்டாண்டிக்கு, கடலூர் டிஸ்ட்ரிக்ட். முந்திரி கொட்டை மூட்டை தூக்க போகிறாரு. நானும் பயிர் கம்பெனிக்கு தான் போயிட்டு இருந்தேன். கை ரொம்ப பாதிச்சிச்சு, இந்த மரம் சிவி. அதனால் இப்போ கொஞ்ச நாளாக வீட்டில் தான் இருக்கேன். அவன் நைட்டு 11, 12 மணி வரைக்கும் படிப்பான். தனியாக போய் படிப்பான், ஆடு ஓட்டிட்டு போவான், என் கூடயே வருவான், மரத்தடியில் உட்காந்து படிப்பான். நல்லா படிப்பான் சார்.